5 ஆண்டுகளுக்கு அடுத்து வரக்கூடிய இதுக்கு என்ன வாக்குறுதியை கொடுத்து இந்த தொகுதியை நீங்க அதான் ஐயா சொன்ன மாதிரி மெயினாக வந்து என்னன்னா காலங்காலமாக இந்த பகுதி வறட்சி பகுதியாக இருக்கு. கருவேட முள் கிடக்குது, பல வறட்சி பகுதியாக இருக்கு. அப்போ இதுக்கு வந்து நிரந்தரமான ஒரு திட்டம் வந்து நீர். அது வந்து எங்கன்னா மேற்கு மலை தொடர்ச்சியில் வந்து அந்த முல்லைப்பெரியாறு நீரை தான் வந்து கூட இப்போ தேனி, மதுரை, விருதுநகர் இதெல்லாம் போக அதுக்கப்புறம் தான் ராம்நாடுக்கு வருது. ராம்நாடுக்கு மட்டும் தனியாக ஒரு திட்டங்கள் வந்து தீட்டப்பட்டு அந்த பகுதியில் இருக்க நீரை இந்த பகுதிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். அது மத்திய அரசினுடைய அதிகமான நிதியை பெற்று செழிப்பாக இந்த பகுதியை மாற்றணும். ஒன்று. ரெண்டாவது, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உறுதி செய்யும் வண்ணம் மத்திய அரசாங்க சார்பாக பல்வேறு மத்திய அரசினுடைய நிறுவனங்களை இந்த பகுதிக்கு கொண்டு வரணும். நிறைய பேருக்கு பரமக்குடி பகுதியில் வந்து நிறைய பேருக்கு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கக்கூடிய ஒரு இது. அப்புறம் மீனவர்கள் பகுதியில் இருக்கக்கூடிய நிரந்தரமான ஒரு தீர்வு. 1974 இலங்கை இந்தியா போட்ட அந்த ஒப்பந்தம் அதை ஃபாலோ பண்ணணும். கச்சத்தீவு வச்சு அதை ஃபாலோ பண்ணணும், அதை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. பிரதமர் கூட போன வாரம் ஒரு ட்வீட் பண்ணியிருந்தாரு. இன்னைக்கு பெரிய ஹாட் டாப்பிக்காக அது போயிட்டு இருக்கு. தேர்தலுக்காக கிடையாது, கண்டிப்பாக பிரதமர் அவர்கள் கச்சத்தீவை மீட்டு கொடுப்பாரு. இன்னொரு கேள்வி மட்டும் கேட்டுட்டேன் சார். தேனி மக்களவை தொகுதியிலேயே நீங்க பிரச்சாரம் மேற்கொண்டீங்க. அந்த தொகுதியினுடைய கள நிலவரம் எப்படி இருக்கு? தேனி தானே, தேனியில் தேனியை பொறுத்த வரைக்கும் டிடிவி சார் அவர் வந்து களத்தில் நிற்கிறாரு. அவர் வந்து பரிச்சயமானவர் தான். ஆரம்பத்தில் வந்து அவருடைய வெற்றியை எப்படி இங்கே தடுக்க பார்த்தாங்களோ அதே மாதிரி தான் அங்கேயும் பல்வேறு குழப்ப சூழ்நிலையை உருவாக்க பார்த்தார்கள். ஆனால் அவர் வந்து படிப்படியாக அதெல்லாம் சமாளித்து இன்றைக்கி வந்து களத்தில் வந்து பிரச்சார பயணங்களை மேற்கொண்டு மிக பிரகாசமாக அவருக்கும் தேனி நாடாளுமன்றத்தில் டிடிவி சார் அவர்கள் கண்டிப்பாக வெல்வார். சிறப்பாக இருக்கின்றது. ரொம்ப மகிழ்ச்சி சார். ராமநாதபுரத்திற்கு இந்த மக்களுக்கு நிறைய கோரிக்கைகள் அவங்களுடைய கோரிக்கைகளாக உள்வாங்கி இருக்கீங்க, நிறைய திட்டங்களை செயல்படுத்தலாம்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறட்டும். நன்றி, வணக்கம்.